அன்பான என் குழந்தைகளே, நான் இயேசு உங்களோடு பேசுகிறேன். இன்று உங்கள் இதயங்களை தொடும் வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு சிறிய ஓய்வு நேரம், 10 முதல் 15 நிமிடங்கள். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி என் வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். மெல்லிய இசையோ அமைதியோ உடன் இருந்தால் நன்று. நான் உங்களுக்கு சமாதானத்தை தர வருகிறேன். முதலில் ஆழமாக மூச்சு விடுங்கள். உள்ளிழுத்து வெளியேற்றுங்கள். உங்கள் சுமைகளை விட்டு விடுங்கள். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, களைப்படைந்து மிகுந்த பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. நீங்கள் எவ்வளவு களைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். வேலை, குடும்பம், கவலைகள், தனிமை, எதிர்கால பயம் எல்லாம் உங்கள் தோள்களில் இருக்கிறது. ஆனால் இன்று என்னிடம் வாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு ஓய்வு கிடைக்கும். என் நுகம் இனிமையானது, என் சுமை இலகுவானது. மத்தேயு 11:29 முதல் 30 வரை. இப்போது உங்கள் இதயத்தில் இருக்கும் கலக்கத்தை என்னிடம் சொல்லுங்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாவிட்டாலும் மௌனமாக சொல்லுங்கள். நான் கேட்கிறேன். உங்கள் கண்ணீரை நான் பார்க்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. உலகின் சமாதானம் தற்காலிகமானது. சூழல் நன்றாக இருந்தால் மட்டுமே வரும். ஆனால் என் சமாதானம் ஆழத்திலிருந்து வரும். புயல் வீசினாலும் இருள் சூழ்ந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். பயப்படாதீர்கள். இப்போது சங்கீதம் 23 நினைவு கூறுங்கள். நான் உங்கள் மேய்ப்பன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடைய கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் உங்கள் மேய்ப்பன். நான் உங்களை வழிநடத்துகிறேன். நீங்கள் தவறினாலும் விழுந்தாலும் நான் உங்களை தேடி வருவேன். என் கோலால் உங்களை பாதுகாக்கிறேன். என் தடியால் உங்களை தேற்றுகிறேன். இப்போது உங்கள் கைகளை உயர்த்துங்கள், அல்லது உங்கள் இதயத்தில் உயர்த்துங்கள். என்னிடம் சொல்லுங்கள், இயேசுவே, உம்மிடம் வருகிறேன். என் சுமைகளை உமக்கு கொடுக்கிறேன். உமது சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன், மிகுந்த அன்போடு. உங்கள் பாவங்களுக்காக நான் சிலுவையில் மரித்தேன். உங்கள் வலிகளுக்காக நான் இரத்தம் சிந்தினேன். உங்கள் கண்ணீருக்கு நான் பதில் சொல்வேன். என் பிதாவின் வீட்டில் பல வாசல்கள் உண்டு. நான் உங்களுக்காக இடம் ஆயத்தம் செய்திருக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் என்னிடம் வருவீர்கள். அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, எல்லாம் புதிது. இப்போது சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். என் சமாதானம் உங்கள் மனதை நிரப்பட்டும். உங்கள் உடலை தொட்டு ஆறுதல் அளிக்கட்டும். நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களோடு இருக்கிறேன். இன்று, நாளை, என்றென்றும். பயப்படாதீர்கள். நம்புங்கள். என் அன்பில் ஓய்வெடுங்கள். ஆமென். உங்கள் இயேசு.